பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்க தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். இதிலே பங்கெடுக்கின்ற மக்கள் அனைவர் மேலும் உமது இரக்கத்தை காண்பிக்க தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி பெருக்கமான இரக்கங்களால் முடிசூட்ட ஜெபிக்கின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆன்லைன் வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்கின்றோம். இந்த வழிபாடு நம் அனைவருக்குமே ஆசீர்வாதமாக அமையும் என்கின்ற விசுவாசத்தோடு நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு தந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே முதலாவது பாடல், ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்கின்ற பாடலை நாம் யாவரும் பாடுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர்.
ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள வேண்டேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விலகி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றறிதலையும் தந்தருவாராக. ஆமென். வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 வசனங்கள் முடிய. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 9 வசனங்கள் முடிய. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்பதே. இங்கே முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. Paul's letter to the Ephesians, chapter 4, verses beginning from 7 to 16. I repeat,
Ephesians chapter 4, verses from 7 to 16. However, He has given each one of us a special gift through the generosity of Christ. This is why the scripture says, "When He ascended to the heights, He led a crowd of captives and gave gifts to His people." Notice that it says, He ascended. This clearly means that Christ also descended to our lowly world. And the same one who descended is the one who ascended higher than all the heavens, so that He might fill the entire universe with Himself. Now these are the gifts Christ gave to the church: the apostles, the prophets, the evangelists, and the pastors and teachers. Their responsibility is to equip God's people to do His work and build up the church, the body of Christ. This will continue until we all come to such unity in our faith and knowledge of God's Son that we will be mature in the Lord, measuring up to the full and complete standard of Christ. Then we will no longer be immature like children. We won't be tossed and blown about by every wind of new teaching. We will not be influenced when people try to trick us with lies so clever they sound like the truth. Instead, we will speak the truth in love, growing in every way more and more like Christ, who is the head of His body, the church. He makes the whole body fit together perfectly. As each part does its own special work, it helps the other parts grow, so that the whole body is healthy and growing and full of love. This is the word of God. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடிந்தபோது அவர் வேதபாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கீர்த்தனைகளில் 210வது பாடல். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. இந்த பாடலை நாம் பாடுவோம்.
என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உறுதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளினுடைய தலைப்பு இறை மக்களை சித்தப்படுத்துதல். இறையியல் கல்வி ஞாயிறு என்று இது அழைக்கப்படுகின்றது. இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்களை சித்தப்படுத்துதல், தயார்படுத்துதல். Theological Education Sunday, and the theme for today is equipping the people of God. Theological education is a training to know and serve God. இறையியல் கல்வி என்கின்றது நாம் கடவுளை பற்றிய அறிந்து கொள்ளுதலையும் அவருக்காக ஊழியம் செய்வதிலேயும் அடங்கி இருக்கின்றது. ஒருவேளை இறையியல் கல்வி என்றுடனே நாம் நினைக்கின்றோம், ஒரு இறையியல் கல்வி கல்லூரிக்கு சென்று அங்கு முறையாக 4 ஆண்டுகள் படித்து அதுதான் இறையியல் கல்வி என்பதாக நாம் நினைக்கின்றோம். அது மட்டுமல்ல இறையியல் கல்வி என்கின்றது. இறைவனை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் இறையியல் கல்வியானது வெளியே வருகின்றது. இந்த இறையியல் கல்வி நிறுவனங்களிலே விரிவான பயிற்சியும் அங்கே விரிவான படிப்பும் இறையியலும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. இந்த நாளினுடைய இந்த பொருளின் தன்மையிலே நாம் வாசிக்க கேட்ட 3 வேத பாடங்களுடைய அடிப்படையிலே சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது இறையியல் கல்வி. Educate the theological education. இறையியல் கல்வியை கற்றுக் கொடுத்தல், உபதேசித்தல். பழைய ஏற்பாட்டின் வேத பாடத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். உபாகமம் 6வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், குடும்ப நிலையிலே, குடும்பத்திலே வேதத்தை வாசித்து பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் வாசிக்கின்றோம். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுள். Teach them diligently to your children. Talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down and when you rise. Bind them upon your hand, bind them upon your forehead, and write them on your doorposts and gates. இதிலே நமக்கு சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், குடும்ப சூழ்நிலையிலே நாம் உட்கார்ந்து ஜெபங்களை செய்கின்ற பொழுது, தியானங்களை ஏறெடுக்கின்ற பொழுது, அந்த குடும்ப உறவுகள் பலப்படுவதற்கு அது அமைகின்றது. ஆக தகப்பனுக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரையாக, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கடவுளின் கட்டளைகளை நீ போதிக்க வேண்டும், அவைகளை உன் கைகளிலே கட்டிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய நெற்றியிலே அது கட்டப்பட வேண்டும், உன்னுடைய வாசல் நிலைகளிலேயும் அவைகள் கட்டப்பட வேண்டும் என்பதாக இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது.
ஆக இந்த குடும்ப ஜெபம் என்கின்றது குடும்பத்திலே உட்கார்ந்து வேதம் வாசித்து தியானிக்கின்றது என்கிறது ஒவ்வொரு யூத குடும்பமும் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்வதாக அமைந்திருக்கின்றது. யூதர்களுடைய பழக்க வழக்கப்படி இது அந்த காலங்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருவதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஃபெலக்டரி என்கின்றது ஒரு சிறு தோல் பேழை, தாயத்து போன்ற ஒரு சிறிய பேழை. அது அந்த பேழையை இவர்கள் கையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். ஷெல் யாத் என்கின்றது கையிலே கட்டப்பட வேண்டிய ஒரு தோல் பேழை. ஷெல் ராஷ் என்கின்றது நெற்றியிலே கட்டப்பட வேண்டிய ஒரு தோல் பேழை. மெசுசா என்கின்றது வாசல் நிலைக்கால்களிலே கட்டப்பட வேண்டிய ஒரு பேழையாக இருக்கின்றது. அதனைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. So it was a symbol that Jewish people carried God's law with them everywhere they go. In other words, God's commandment should become part of their daily life. யூதர்கள் கைகளிலும் நெற்றியிலும் வாசல் இடைவெளியிலும் இவைகளை எழுதுவதிலே அதிக கண்ணும் கருத்துமாக இருந்தார்களே ஒழிய தங்களுடைய இருதயங்களிலே கர்த்தருடைய கற்பனைகளை அவர்கள் எழுதி கொள்ளவில்லை. ஆக இந்த பேழைகளுக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்ட வண்ணமாக ஃபிலக்டரை என்று சொல்லப்படுகின்ற இந்த பேழைகளுக்கு தாயத்து போன்ற ஒன்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய அதன் உள்ளே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற கற்பனைகளுக்கு, கடவுளின் கட்டளைகளுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்த சிறிய பேழைக்குள்ளே அவர்கள், அதாவது மிருக தோல்களிலே கருப்பு மையினாலே அவைகள் எழுதி, கடவுளுடைய கற்பனைகளை எழுதி அதற்குள்ளே வைத்தார்கள். இந்த எந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் எழுதினார்கள் என்றால், இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரை மற்றும் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனங்களிலே இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் எழுதி அந்த பேழைக்குள்ளே வைத்து அவர்களை கட்டிக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கின்றது. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். 11 உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18லிருந்து 21 வரை நாம் படித்து பார்த்தால், ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. More or less, the idea of
phylacteries wearing on forehead and in the hand is repeated in Deuteronomy 11:18 to 21. It was a symbol that they are God's children. அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த தோல் பேழைகளுக்கு கைகளிலும் நெற்றியிலும் வாசற்படிகளிலும் நிலைக்கால்களிலும் கட்டப்பட்ட இந்த இவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய இருதயங்களிலே அந்த கற்பனைகளை அவர்கள் எழுதி கொள்ளவில்லை. ஆகவேதான் இயேசுநாதர் இதனை கண்டிக்கின்றார் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படித்து பார்த்தால் இது நமக்கு விளங்கும். Matthew chapter 23 verse 5. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி என்று எழுதுகின்றார். அதாவது விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளின் வந்தனங்களையும் மனுஷரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கினார்கள். அதாவது பெரிதாக கைகளிலே இவைகள் கட்டிக்கொண்ட போது மற்றவர்கள் பார்த்து இவர்களை புகழ்ந்திருக்கின்றார்கள், எவ்வளவு பெரிதாக கட்டியிருக்கிறார் என்பதாக. தாங்கள் உண்மையிலேயே உள்ளத்திலே அந்த கற்பனைகளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு முதலிடம் தராமல் போய்விட்டார்கள். ஆக நாம் வாசித்தபடி உபாகமம் 6:7 வசனத்தில் வாசித்தபடி டீச் them diligently, கருத்தாய் போதிக்க வேண்டும். ஆக பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுதிருந்தே தகப்பன்மார்கள் வீட்டுக்குள்ளே அமர்ந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் கட்டளைகளை போதிப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. 2 நண்பர்கள் பேசிக்கொண்டார்கள். ஒரு நண்பர் சொன்னார், பிள்ளைகளுக்கெல்லாம் சிறு வயதிலிருந்து கடவுளை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பெரிதாக ஆன பொழுது அவர்கள் யாரை தெரிவிக் கொள்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்ளட்டும் என்று. சில நாட்கள் கழித்து அந்த அடுத்த நண்பர் மீண்டும் இருவரும் சந்தித்த பொழுது தன்னுடைய தோட்டத்தை வந்து பார்க்க சொல்லி அவர்களை அழைத்தார். தோட்டத்தை பார்த்த பொழுது வெறும் களைகளாக இருந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஏன் வெறும் களையாக இருக்கிறது என்று. அப்பொழுது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சொன்னார், இதனை பராமரிக்காததினாலே களைகள் எல்லாம் நிறைய வந்துவிட்டது என்று சொல்லி. ஆக வேறு எண்ணங்கள் சிந்தனைகள் குழந்தைகளின் மத்தியிலே வராதபடிக்கு பாதுகாக்க கடவுளின் கற்பனைகளை சிறு வயதிலிருந்தே நாம் போதிக்க அழைக்கப்படுகின்றோம். Educate the word of God. Educate God's commandments. இரண்டாவது equip. equip என்றால் தமிழிலே சித்தப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் என்று அதற்கு அர்த்தம் சொல்லப்படுகின்றது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்டோம். குறிப்பாக 11, 12 வசனங்களை நாம் வாசித்தால் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருதியை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆக and in Ephesians chapter 4 verses 11 and 12, and his gifts were that some should be apostles, some prophets, some evangelists,
some pastors and teachers to equip the saints for ministry, for building up the body of Christ. ஆக இந்த equip the saints for the building of the church, equip the saints for the edification of the church. அவர்களை சீர்படுத்துதல், சித்தப்படுத்துதல். நாம் அனைவரும் 11ஆம் வசனத்திலே நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், அதாவது கிறிஸ்துவனுடைய அவருடைய நிறைவான வளர்ச்சி நம்மிலே அடையும் வரைக்கும் இந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் எல்லோரும் சபை மக்களை சீர்படுத்த வேண்டும், சித்தப்படுத்த வேண்டும். They are to teach the word of God. எல்லோருமே கடவுளுடைய ஊழியத்திலே பங்கெடுக்கின்றார்கள். சபையின் மக்கள் அனைவருமே ஊழியர்களாக இருக்கின்றார்கள். Every member of the church is a minister in the body of Christ. ஆக இந்த எக்விப், சீர்படுத்துதல் அல்லது செம்மைப்படுத்துதல், சித்தப்படுத்துதல் என்கின்ற வார்த்தையை நாம் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொண்டால் இது நமக்கு தெளிவாக புரியும். கிரேக்க மொழியில கட்டரிட்சோ என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எக்விப் என்பதற்கு. இதற்கான அர்த்தங்கள் to mend, to repair, to make whole, setting bones, அவைகளை முழுமையாக அவைகளை ஒன்றுபடுத்துதல், ஒரு ஒழுங்குபடுத்துதல் என்பதான அர்த்தங்கள் இதிலே இருக்கின்றது. பழுது பார்த்தல் என்பதாக இந்த கட்டரிஸ்டோ என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியாக இருக்கின்றது. கடவுளின் வார்த்தையினாலே சீர்படுத்தணும் அல்லது செம்மைப்படுத்த வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் எல்லோரும் கடவுளின் வார்த்தையை கொண்டு சபையினரை அவர்கள் சீர்படுத்த அழைக்கப்படுகின்றார்கள். கடவுளின் வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பவுல் 2 தீமோத்தேயு இந்த நிருபத்திலே கடவுளின் வார்த்தை குறித்து தெளிவாக நமக்கு சொல்வார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. 2 Timothy chapter 3 verses 16 and 17. All scriptures is breathed out by God and profitable for teaching, for reproof, for correction, and for training in righteousness, that the man of God may be complete, equipped for every good work. எவ்வளவு ஆற்றல் வல்லமை நிறைந்த கடவுளின் வார்த்தை என்கிறதை இங்கு பவுல் குறிப்பாக விளங்குகிறார். இந்த கடவுளின் வார்த்தையானது இட் இஸ் ஃபார் டீச்சிங், உபதேசத்திற்கு, எல்லாவித கடவுளை பற்றியும் சபையை பற்றியும் மற்ற எல்லாவித கொள்கைகளை பற்றியும் உபதேசம் செய்வதற்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த உபதேசம் என்கின்றது நாம் தவறு செய்யாதபடிக்கு, தவறான உபதேசங்களை கேட்காதபடிக்கு நம்மை உயர்த்துகின்றதற்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, கடிந்து கொள்ளுதல், ரீப்ரூஃப், பாவம் செய்வதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு இது உதவி செய்கின்றது கடவுளின் வார்த்தை. அடுத்தது
சீர்திருத்தலுக்கும் ஃபார் கரெக்ஷன் நம்மை தோல்விகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நீதியை படிப்பித்தல், டு கீப் அஸ் ஃப்ரம் ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனமான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடாதபடிக்கு நீதியை படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக இந்த கடவுளின் வார்த்தை நாம் முழுமை பெறுவதற்காக we need to be matured Christians, நாம் முற்றிலும் தேறினவர்களாக இருப்பதற்காக நாம் இந்த கடவுளின் வார்த்தையை நம்மை சீர்படுத்துவது அதனுடைய வேலையாக இருக்கின்றது. The word of God speaks to us profoundly and corrects us. நம்மை அதிக ஆற்றலோடு கடவுளின் வார்த்தை நம்மோடு தொடர்பு கொண்டு நம்மை பேசி நம்மை சீர்படுத்துகின்றது. அகஸ்டின் என்கின்றவர் திருச்சபை தலைவர்களிலே மிகவும் போற்றப்படுகின்றார். செயின்ட் அகஸ்டின் ஆவதற்கு முன்பாக மிக மோசமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டார். எதிலும் நிம்மதி கிடைக்காத ஒன்று அவருக்கு இருந்தது. மிகவும் போக்கிரி பையனாக வளர்ந்தார். எல்லா தீமைகளையும் எல்லா பாவங்களையும் அவர் செய்து வந்தார். ஒரு நாள் வயல்வெளியிலே அவர் நடந்து கொண்டு போகின்ற பொழுது டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி என்கின்ற சத்தம் கேட்கிறது. அப்படி எடுத்து வாசி என்கிறது திரும்ப திரும்ப அவர் கேட்ட பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றது. கீழே பார்த்தால் ஒரு சிறிய துண்டு காகிதம். அந்த காகிதத்திலே ரோமர் 13ஆம் அதிகாரம் அதிலிருந்து சில வசனங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. அதனை அவர் படித்து பார்க்கின்றார். படித்து பார்த்து முழுதுமாக அவர் மனம் திரும்புகின்றார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள் அந்த துண்டு காகிதத்திலே எழுதப்பட்டிருந்தனவாம். அதனை வாசிக்கின்றேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இதை படித்தவுடன் தன்னுடைய வாழ்க்கை அந்த வேதவசனம் சுட்டி காட்டுகிறது என்று நினைத்து அங்கேயே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து மனம் திரும்பி ஒரு மாபெரும் ஒரு செயின்ட் அகஸ்டின், ஒரு பரிசுத்தவானாக அவர் திருச்சபைக்கு அநேக புத்தகங்கள் எல்லாம் எழுதி மக்களை சீர்படுத்தினார் என்கின்றது திருச்சபை வரலாறு. ஆக அதனை படித்து அவர் மனம் திரும்பினார். சபையினுடைய ஒரு பெரும் தலைவராக அவர் இருந்திருக்கின்றார். எவ்வளவு நேரம் நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு தருகிறோம் என்கிறது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நெகேமியா தன்னுடைய மக்களோடு அவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு நேரமாக கடவுளுடைய வசனத்தை வாசித்து தியானித்தார் என்பதற்கு அந்த புத்தகமே நமக்கு சான்று பகருகின்றதாக இருக்கின்றது. நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலே மற்றும் 9வது அதிகாரத்திலே நாம் இதனை வாசிக்கின்றோம். அவர்கள் எவ்வளவு நேரம் அதற்கு செலவு செய்தார்கள் என்று சொல்லி நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3லிருந்து நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு தெளிவாக விளங்கும். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளுக்கும் புருஷருக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும், ஃப்ரம் மார்னிங்
till noon time, they were reading and studying the law of God, laws of God. அதே ஒன்பதாவது அதிகாரத்திலே 3வது வசனம், அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஒரு ஜாமம் என்கின்றது 3 மணி நேரம். 3 மணி நேரம் கடவுளின் வார்த்தை வாசிக்கப்படுகின்றது. 3 மணி நேரம் அவர்கள் பாவ அறிக்கை செய்து தங்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆக எக்விப்பிங், நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வதற்கு கடவுளுடைய வார்த்தையை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்கிறது இவற்றிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. இயேசுநாதர் தம்முடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களை அழைத்தார். அப்படி அழைக்கின்ற பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சகோதரர்கள் 4 பேர், அதாவது அந்திரேயா மற்றும் பேதுரு, யாக்கோபு அவன் சகோதரன், இவர்கள் எல்லோரும் தங்கள் வலைகளை படவிலிருந்து பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். They were mending their nets. First time in the New Testament, the word katarizo occurs here in Matthew chapter 4 verse 21. அவர்கள் தங்களுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள், சீர்படுத்தி கொண்டிருந்தார்கள். எதற்காக? அதிக மீன்களை பிடிப்பதற்காக. ஆக இந்த எக்விப் என்கின்றது, கட்டரிசோ என்கின்ற கிரேக்க பதம் நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை செம்மைப்படுத்துவதற்கு அது வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக கடவுளின் வார்த்தை நம்மை சீர்படுத்துகின்றது. மூன்றாவதாக execute, educate the word of God, equip with the word of God and execute the word of God. செயல்படுத்துதல், உபதேசம் செய்தல், போதித்தல், equip, சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். மூன்றாவது செயல்படுத்துதல், execute. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24லிருந்து 27 வரை 2 மனிதர்களை பற்றி, 2 வீடுகளை பற்றி இயேசுநாதர் உவமையாக இங்கு சொல்கின்றார். வார்த்தை, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன், இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு பேசுகின்றார். வார்த்தையை கேட்டு செய்கிறவன் கண்மலை மேலே தன்னுடைய வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கின்றான். அவன் புத்தி உள்ளவன். மழை வந்தது, வெள்ளம் வந்தது, காற்று வந்தது, ஆனால் அந்த வீடு விழவில்லை. ஏனென்றால் அது மிக உறுதியான அஸ்திவாரம் போடப்பட்டதாக இருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்யாதிருக்கிறவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கின்றான். இவன் புத்தி இல்லாதவன். மழை வந்தது, வெள்ளம் வந்தது, காற்று வந்தது, அந்த வீட்டின் மேலே மோதி அந்த வீட்டை அழித்து விட்டது. ஏனென்றால் அஸ்திபாரம் அங்கு இல்லை. ஆக இந்த 2 பேரையும் குறித்து சொல்கிற பொழுது வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கின்றது மிக முக்கியமாக இருக்கின்றது. வார்த்தைகளை செயல்படுத்துதல். We need to execute our decisions, our hearing. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்று நாம் வைத்திருக்கின்றோம் அல்லவா? எல்லா நிறுவனங்களிலேயும் அது இருக்கின்றது.
அவர்கள் அங்கு எடுக்கப்படுகின்ற நிகழ்வுகள், அந்த முயற்சிகள், முடிவுகள் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார்கள். ஆக நாம் வேத வசனங்களை கேட்கின்றோம், அது நம்மை செமைப்படுத்துகிறது, சீர்படுத்துகின்றது. ஆனால் அதனை நாம் செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோம். Hearing Jesus is to gain knowledge, and this knowledge has to be translated into action. Theory must become practice, and theology must become life. கேட்கின்றது நமக்கு அறிவை அதிகப்படுத்துகின்றது. அந்த அறிவை நாம் செயலிலே நாம் காட்ட வேண்டும். இறையில் நம்முடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். இந்த கேட்டலும் செய்கின்றதும் இந்த இரண்டுக்குமே உரிய ஒரு வார்த்தை இருக்கின்றது, அதுதான் கீழ்ப்படிதல். Hearing plus doing equals obeying. Obedience to Jesus is the foundation of life. This life is safe, strong in midst of storms. இயேசுநாதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவற்றின்படி செய்கின்றது நாம் வாழ்க்கையிலே மிக உறுதியாக இருக்கின்றோம் என்கிறதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதாக அமைகின்றது. மத்தேயு 7:21 இயேசுநாதர் மீண்டும் சொல்லுகின்றார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் என்று சொல்லுகின்றார். மற்றும் 24வது, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கின்றவன். பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் யார் என்றால், வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கின்றவன். இந்த இரண்டும் ஒன்றுதான். ஆக கேட்கின்றதிலும் செய்கின்றதிலும் ஒன்றுபோல் இருக்க வேண்டும். இந்த இறையியலுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, theology is the contemporary interpretation of faith. இறையியல் என்கின்றது சமகால விசுவாசத்தினுடைய சொல்லாக்கம். ஆனால் அதனை விட ஒரு படி மேலே சென்று சொல்லாக்கம் மட்டுமல்ல, அது ஒரு செயலாக்கம், சமகால விசுவாச செயலாக்கம். Our belief should become our behavior. நாம் இயேசுநாதர் மேலே வைத்திருக்கின்ற விசுவாசம் வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். ஆக இறையியல் கல்வி என்கின்றது கடவுளை நம்புவதின் அடிப்படையிலே இருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆக நமது விசுவாசமும் நம்பிக்கையும் நம் வாழ்க்கையிலே காட்டாத வரையிலே எவ்வளவு இறையியல் கல்வி இருந்தாலும் அதனால் ஒன்றும் பிரயோஜனமாக இருக்க முடியாது. அநேக சமயங்களிலே கேட்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், ஆனால் அதன்படி செய்கின்றவர்கள் எத்தனை பேர் என்கின்றது தான் கேள்வியாக இருக்கின்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33வது அதிகாரம் 30 to 32 வரை நாம் படித்து பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை விளங்குகின்றது. எசேக்கியேல் chapter 33 verses 30 to 32. மேலும் மனுப்புத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் சகோதரனும் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாக்கியம் வாசிப்பதிலும் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறார். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்களின்படி செய்யாமல் போகிறார்கள். ஆக வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து செய்வது
நம்முடைய விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதாக அமைகின்றது. ஆகவே educate the word of God to your children, equip with word of God and execute the word of God. கடவுளின் வார்த்தையை உபதேசியுங்கள், கடவுளின் வார்த்தையை சீர்படுத்துங்கள், சித்தப்படுத்துங்கள், கடவுளின் வார்த்தையை செயல்படுத்துங்கள். இந்த இறையியல் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இறையியல் கல்வி நமக்குள்ளே துவங்கட்டும். அதனை வாழ்க்கையாக மாற்றி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் ஜெப புத்தகத்திலே 88வது பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மன்றாட்டு ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திர சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் இப்படியாக ஒன்று கூடி ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் இருந்தும் நாங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தும் உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் உதவினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதற்கு வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றவர்களாக மட்டுமன்றி அவைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து சாட்சி பகர கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் யாரெல்லாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமோ எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் நாமே ஆசீர்வதியும். எங்களுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், முதியோர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கனப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதிலிருந்து நாங்கள் தவற விடாமல் இருக்க கிருபை தாரும். எல்லா குடும்பங்களின் நல்வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம். கணவன் மனைவியுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக ஜெபிக்கின்றோம். மனஸ்தாபங்கள் வருகின்ற பொழுது இருவருமே உடைய சமூகத்திலேயே அமர்ந்து மனம் விட்டு பேசி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். வீடுகளில் இருந்து கொண்டு வேலை செய்கின்ற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னுமாக வியாதியாக இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பு கரங்களை அவர்கள் மேலே தொட்டு அவர்களை சுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொரோனா இந்த வைரஸ்னால உலகமெங்கும் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். நிறைய பேர் இறந்து போயிருக்கின்றார்கள். அல்லல் பட்டு அவஸ்தைப்பட்டு துன்புறுகின்ற வேதனைப்படுகின்ற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆட்சி தேற்றி அரவணைக்க நாங்கள் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மருத்துவ ஊழியத்திலே பங்கெடுத்து வருகின்ற டாக்டர்கள், நர்ஸ்மார்கள் எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கர்நாடக மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பெங்களூர் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் நாமே தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பிஷப்புக்காக, போதகர்களுக்காக, திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்திலே உம்மை வந்து தொழுது கொள்ள முடியாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை நீர் அறிவி சுவாமி. அந்த நாளை விரைவிலே நீர் எங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கின்றோம். சீக்கிரமாக
இந்த கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு நிறைய பேர் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடிக்கு பாதுகாத்து பராமரிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய அன்பு கருத்துக்குள்ளே ஒப்புத் தருகிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு முடியவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவாக பாமாலையிலே 267வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம்.